ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் யோகாவில் ஆசனங்கள் மற்றும் முதிரைகள் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிற விமன்ஸ்க்கு அவங்களோட அந்த ப்ராப்ளம் ரெக்கவர் ஆகிறதுக்கு பயிற்சி செய்ய வேண்டிய 2 அற்புதமான ஆசனங்கள் பற்றி பார்க்க போகிறோம். முறையான தூக்கம், சரியான உணவு, அதுக்கப்புறமா ஒரு தெளிவான மனநிலை, மன அழுத்தம் இல்லாத தெளிவான மனநிலை, இதெல்லாமே நமக்கு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும். இந்த ஆசனங்கள் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பொதுவாக இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு பயிற்சி செய்ய வேண்டிய ஆசனங்கள் என்னென்ன அப்படின்னா, முதல்ல தித்திலி ஆசனம் அப்படி சொல்லுவாங்க, அதாவது பட்டர்ஃப்ளை போஸ். இந்த ஆசனத்தை தொடர்ந்து பயிற்சி செய்கிறது மூலமாக இந்த இடுப்பு பக்கம் இருக்கக்கூடிய சதைகள், தசைகள் எல்லாமே நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். நம்மளோட இடுப்பெலும்பு வந்து நல்லா ஓப்பன் ஆகிறதுக்கு ஹிப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஆசனம் பண்ணுறது மூலமாக நல்லா நடக்க ஆரம்பிக்கும். இரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்கிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே சரி செய்யப்படும். முதல்ல என்ன பயிற்சி செய்யணும் அப்படின்னா, இந்த ஆசனத்தை எப்படி பயிற்சி செய்யுது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். முதல்ல கால்கள் முன்னோக்கி நீட்டி கால்கள் ரெண்டை இணைச்சி வச்சுக்கணும். 2 கால்களையுமே மடித்து வயிறு பக்கத்தில் கொண்டுட்டு வந்துட்டு இந்த 2 கால்களையுமே மெதுவாக சைடில் நல்லா ஓப்பன் பண்ணணும். கைகள் இன்டர்லாக் பண்ணி 2 கைகளாலையும் இந்த மாதிரி பாதங்களை பிடிச்சிட்டு முதுக நேராக வச்சுட்டு மெதுவாக இந்த கால்களை சைடு வந்து அழுத்தணும். அப் அண்ட் டவுன் இந்த மூமெண்ட்டை ஒரு 20 கவுண்ட்ஸ், ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வரைக்கும் பயிற்சி செய்யலாம். முடித்ததுக்கு பிற்பாடு இந்த 2 முட்டிகளையும் ஒன்றாக இணைச்சிட்டு கால்களை முன்னோக்கி ஸ்ட்ரெச் பண்ணி நாம் ஃபினிஷ் பண்ணிக்கணும். இதுதான் தித்திலி ஆசனம் அப்படின்னு சொல்ல போகிற பட்டர்ஃப்ளை போஸ். இதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு 21 டேஸ் 30 டேஸ்க்குள்ளேயே சூப்பரான பெனிஃபிட்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 2ஆவதாக பண்ணக்கூடிய ஆசனம் நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மசாஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். இந்த ஆசனம் பவன முக்தாசனம் அப்படின்னு பேர் சொல்லப்படுது. இதுக்கு வந்து வைண்ட் ரிலீஸ் போஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் பேர். இதை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். முதல்ல இதுக்கு தளர்வாக படுத்துக்கலாம். தளர்வாக படுத்துட்டு கால்களை 2ஐயும் இணைச்சிக்கணும். 2 கால்களை இணைச்சதுக்கு அப்புறமா 2 கால்களையுமே மடித்து வயிறு மேலே எடுத்துட்டு வந்து நம்ம 2 கைகளாலையுமே இந்த கால்களை பிடிச்சிக்கணும். உங்கள் வயிறு பகுதிக்கு உங்கள் தொடைகளால் நல்ல அழுத்தம் கிடைக்கிறத உணர்ந்துக்கிட்டே இந்த பயிற்சியை செய்யுங்க. சுவாசம் ரொம்ப இயல்பானதாக இருக்கட்டும். தலை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக கீழே இருக்கட்டும். உங்கள் 2 தோள்களுமே ரொம்ப நல்லா கீழே வந்துடும். இந்த ஆசனம் என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே இந்த பயிற்சியை வந்து பண்ணுங்கள். ஒரு 30 வினாடிகள் வரைக்கும் இந்த ஆசனத்தில் நாம் நிலைச்சி நிற்கலாம். அதுக்கப்புறமா மெதுவாக கைகளை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு கால்களை தரையில் வச்சு கால்கள் நீட்டிக்கணும். இப்போ நம்ம பார்த்த ஆசனம் தான் பவன முக்தாசனம், வைண்ட் ரிலீஸ் போஸ். இது முதுகெலும்பை வலுப்படுத்துறதுக்கும் ஒரு அற்புதமான ஆசனம். வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கேஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு அற்புதமாக ஹெல்ப் பண்ணும். ஜீரண சக்தி மேம்படுறதுக்கு ரொம்ப நல்லா உதவி புரியும். மைண்டை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணும். இன்னும் பல விதமான பெனிஃபிட்ஸ் இந்த போஸில் வந்து இருக்குது. இந்த ஆசனத்தையும் ஒரு நாளைக்கு 30 வினாடிகள், ஒரு வேளை அல்லது 2 வேளை வரைக்கும் கூட பயிற்சி செஞ்சுக்கோங்க. செய்யும் பொழுது வயிறு வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வயிறு காலியாக இருந்தால் தான் நம்மளால் பயிற்சிகள் வந்து ரொம்ப நல்லா இலகம் வந்து செய்ய முடியும். இன்றைக்கி நாம் மென்ஸ்ட்ரல் டிஸார்டர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அதாவது இர்ரெகுலர் பீரியட் வந்து எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஆசனங்கள் பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 2 ஆசனங்களுமே உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆசனம் மற்றும் முதிரையோட உங்களை நான் மறுபடியும் வந்து நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.